சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஒரு கிலோ தக்காளி 45 ரூபாய்க்கு சரிந்துள்ளது. ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரித்திருப்பதால் தக்காளியின் விலை இன்று சரிபாதியாக குறைந்துள்ளது. கனமழையாக வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த 2 நாட்களாக ஒரு கிலோ தக்காளி 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரித்திருப்பதால் தக்காளியின் விலை இன்று சரிபாதியாக குறைந்திருக்கிறது. கோயம்பேடு மொத்த சந்தையில் ஒரு கிலோ தக்காளி 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் சற்றே நிம்மதி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வரத்து குறைவால் தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அங்குள்ள அய்யலூர் சந்தையில் 14 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டி 1000 ரூபாய்க்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கனமழையின் காரணமாக வரத்து குறைந்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளி மொத்த விலையில் கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் அடுத்த 10 நாட்களுக்கு இதே விலை நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த டயத்தில் தக்காளி கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 20 டன்லேருந்து 30 டன் இந்த மாதம் வரணுங்களா. ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாவே 20 டன்லேருந்து 30 டன் தக்காளி வர வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து 1 டன் அளவு தான் தக்காளி வந்திருக்கு. இதுக்கு மெயின் காரணம் இங்கே இருக்கிற போன மாதம் இருக்கிற சீதோசனையில் மழை அதெல்லாம் இருக்கிறனால கம்ப்ளீட்டாக வந்து சேதம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு பெட்டியோட விலை கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டு கிலோ வந்து 60லேருந்து 80 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம். ஒரு 1000 ரூபா 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம். ஆனால் ரீட்டெயிலில் வந்து 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை இன்னொரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி ஒரு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டாலும் சில்லறை விற்பனையில் அந்த அளவுக்கு குறையவில்லை. தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ தக்காளி கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்தே விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தக்காளியின் விலை பெரிய அளவில் குறையவில்லை. கனமழையின் காரணமாக போதிய விளைச்சல் இல்லாததால் தேனி மாவட்டத்தில் தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அங்கு ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி வரத்து அதிகரித்த பின்னரே தக்காளியின் விலை கட்டுக்குள் வரும் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.